விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. தமிழகத்தில் தேர்தல் பரப்புரை முடிவடைவதற்கு இன்னும் 2 மணி நேரத்திற்கும் மிக குறைவான நேரமே இருக்கிறது. அந்த வகையில் இறுதிக்கட்ட ஓட்டு வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அண்ணாமலை கோவையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நம் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார். வெற்றி வெற்றி வெற்றி. தாமரை சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை கேட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நம் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார். கோவை வளர்ச்சியே என்னுடைய மகிழ்ச்சி என்று சொல்லு, கோவை வளர்ச்சியே என்னுடைய மகிழ்ச்சி என்று சொல்லு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். அக்கா மறந்துட வேண்டாம், தாமரை தாமரை தாமரை. வெற்றி சின்னமாம் தாமரை சின்னத்திலே நம்மிடம் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். உங்களை தேடி அண்ணாமலை. இதேபோல தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். எமது செய்தியாளர் கார்த்திக் கோவையிலிருந்து இணைகிறார். அவரிடம் பேசுவோம். கார்த்திக், கடந்த 2 வாரங்களாக அனல் தெரித்த தேர்தல் பிரச்சாரமானது இன்னும் 2 மணி நேரத்திற்கு உள்ளாகவே நேரம் இருக்கிறது, முடிய இருக்கிறது. இறுதிக்கட்ட ஓட்டு வேட்டையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. கோவையை பொறுத்தவரைக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். இறுதிக்கட்ட பரப்புரையாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 4 தொகுதிகளில் இருந்து வலம் வருகிறார். சுமார் 90 இடங்கள்ல வழியாக இன்று அவருடைய பரப்புரை செல்ல திட்டமிட்டிருந்தது. தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கோவை வடக்கு தொகுதி மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மற்றும் தெற்கு தொகுதி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இந்த பரப்புரையில் ஈடுபட்டிருக்காரு. இறுதியாக கோவை சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த பரப்புரை அவர் முடிக்கிறாரு. அவருடன் சேர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் வாகனங்களை 2 சக்கர வாகனங்கள்ல பேரணியாக அவருடைய சின்னத்திற்கான வாக்குகளை கேட்கும் பணியில அவர் ஈடுபட்டு இருக்காரு. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேரம் அவருக்கு குறைவாக இருப்பதனால வாகனத்தை வேகமாக இயக்கி கொண்டு தற்போது அவருடைய இறுதிக்கட்ட இடமான பாலன் நகர் பகுதிக்கு அவர் விரைந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக மாநகர் முழுவதும் மாவட்டம் முழுவதும் அனைத்து அரசியல் கட்சியினரும் தன்னுடைய இறுதிக்கட்ட பரப்புரையில மிக வேகமாக செயல்பட்டு இருக்காங்க. தற்போது பாஜக மாநில அண்ணாமலையுடைய பரப்புரை வடகோவை பகுதியை கடந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாநகரத்தின் முக்கிய பகுதிகளில் இந்த பரப்புரை நடந்து கொண்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி கார்த்திக். கோவை வடவள்ளி பகுதியில் இறுதிக்கட்ட தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் திரு அண்ணாமலை. அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவருடைய கணவரும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து எமது செய்தியாளர் நந்தகுமார் தர்மபுரியில் இருந்து இணைகிறார். அவரிடம் பேசுவோம். நந்தகுமார், வணக்கம். தர்மபுரியில் இப்ப இறுதிக்கட்ட ஓட்டு வேட்டையானது தீவிரமாக நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. வாகனத்தில் அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. நேரம் குறைவாக இருக்கிறது. இன்னும் எந்தெந்த பகுதிகள்லாம் அவங்க தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அவங்க கவர் பண்ண இருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. அதாவது தர்மபுரி மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் பாமக வேட்பாளர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் துணைவியார் சௌமியா அன்புமணி அவர்கள் இங்க பாமக சார்பில் போட்டியிடுகின்றார். தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் அவருடைய மகள்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள சூழ்நிலை இன்று இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று இறுதிக்கட்டத்தை தர்மபுரி மதிவன் பாளையம் அருகே உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் இந்த பிரச்சாரத்தை அந்த கோயிலில் கணவரான அன்புமணி மற்றும் சௌமியா அன்புமணி வேட்பாளர் இருவரும் கட்சியுடன் கடவுளை கும்பிட்டு விட்டு அங்குள்ள பொதுமக்களிடம் நின்று பேசி வாக்கு சேகரித்து விட்டு அங்கிருந்து வேன் பிரச்சாரம் மூலம் தர்மபுரியில் முக்கிய பகுதியான பெரியார் சிலை, காந்தி சிலை, அன்னசாகரம், குமாரசாமிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது வேனில் திறந்தவெளி வேனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூட கூட்டணி கட்சியினரான பாஜக முன்னாள்
சட்டமன்ற உறுப்பினர், பாஜக மாவட்ட செயலாளர் பாஸ்கர் மற்றும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் உள்ளிட்டோர் தங்கள் ஆதரவாளருடன் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களும் புடைசூழ தற்பொழுது தீவிர பிரச்சாரத்தில் இறுதிக்கட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார். மதிகோன்பாளையம் பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நம்முடைய மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞருடைய எழுச்சி நாயகன் அன்புக்கிடையே வாக்காளர் பொதுமக்களே ஈரோடு மத்தியிலே தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரையும் பல்வேறு பகுதிகளில் தமிழகம் முழுவதுமாகவே இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அரசியல் கட்சிகள். அவை அனைத்தையும் பார்க்கலாம். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.